வணக்கம். டிஆர்பிபிஓ அதில் தேர்ட் யூனிட்டில் மேத்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதாவது சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் ஃபார்முலாலாம் பார்த்துருப்போம். வி போர்மாஸ் ரூலு, அப்புறம் வந்து ஐடென்டிட்டிஸ், முற்றொருமைகள், a+b² அந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்முலா, கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்தோம். அதில் இந்த கணக்கு முதல்ல வந்து நம்ம இந்த கணக்கு பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம அந்த போர்மாஸ் ரூல் தான் வந்து அப்ளை பண்ணோம். வி போர்மாஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த வி போர்மாஸ்க்கு என்ன மீனிங்னா, வீணா அந்த அடிக்கோடு அல்லது மேலே கோடு போட்டிருப்பாங்களே அதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து நம்ம ஷார்ட்டாகவே இப்படியே செஞ்சிடலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா எத்தனை ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3, இங்கே மேலே இருக்க ப்ராக்கெட் 4 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டை பண்ணலாம். இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 4லேருந்து 3 கழிச்சோன்னா 4லேருந்து 3 சப் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 1. ஓகேவா? நான் மற்ற டிக்கெல்லாம் எடுத்துடுவேன். 4லேருந்து 3 வந்து நம்ம சப் பண்ணோன்னா ஆன்சர் 1. அடுத்து என்ன செய்கிறோம், இந்த 5லேருந்து 1 சப் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு ஆன்சர் 5லேருந்து 1 சப் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 4. 2 ப்ராக்கெட் முடிஞ்சிச்சா? அடுத்த 3வது ப்ராக்கெட் வரும்போது இங்கே 6 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு 4. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 - 4 2. இந்த ப்ராக்கெட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது, -2. இங்கே ஒரு 2 மைனஸ் இருக்குது. மீதி எல்லா ப்ராக்கெட்டும் நம்ம முடிச்சிட்டோம். அப்போது என்ன இருக்கும்னா 2 மைனஸ் 3ல் 1 சம் பண்ணோன்னா 1. ஆன்சர் என்ன? 1. அவ்வளோதான்.